அதே போல இன்னைக்கு மூன்றாவது காரியமாக, இந்த சூழ்நிலை முதல் காரியமாக, ஏன் நான் வசனத்தை காத்து கொள்ள வேண்டும் என்று சொல்லி இன்றைக்கு ஆண்டவர் கற்றுக் கொடுக்கிற காரியம் என்னன்னு சொன்னார். எடுத்தவங்க வாசிங்க, நீதிமொழிகள் 19ஆம் அதிகாரம் 16வது வசனம். நீதிமொழிகள் 19ஆம் அதிகாரம் 16வது வசனத்தை எடுத்தவங்க வேகமாக வாசிங்க. நீதிமொழிகள் 19:16. கட்டளையை காத்துக் கொள்கிறவன் தன் ஆத்மாவை காக்கிறான், தன் வழிகளை அவமதிக்கிறவன் சாவான். நமக்கு அது முன்பாக மட்டும் ஆண்டவர் தெளிவா நம்ம கூட பேசுகிறார். கட்டளையை காத்து கொள்ளுகிறவன் தன் ஆத்மாவை காக்கிறான். இதுதான் இன்னைக்கு நமக்கு ஆண்டவர் பேசப்படுது. ஏன் நான் வேத வசனத்தை, அதான் வசனம் என்பது கட்டளையாகவும் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கு, கற்பனையாகவும் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அநேக காரியங்கள் நமக்கு சொல்லுங்க, நிறைய காரியத்துல வசனம் பல விதத்துல நம்மோடு கூட பேசுகிறது. இப்போ இந்த நாளிலும் ஆண்டவர் இந்த வேத வசனத்தின் அடிப்படையில் சொல்லும் பொழுது, கட்டளையை காத்து கொள்கிறவன் தன் ஆத்மாவை காக்கிறான். அப்போ நம்முடைய ஆத்மா அழிவில் இருந்து காக்கப்படும். நான் வசனத்தை காக்க வேண்டும். விளங்குதா உங்களுக்கு? நீ காத்து கொண்டனா உன் ஆத்மாவை நீ காக்குறங்கிறாரு. அப்போ என் ஆத்மா அழிவுக்கு நேராக இருக்கிற ஆத்மாவை அழிந்து போகாதபடிக்கு நான் காக்கணும்னா நான் வசனத்தை காத்தா போதும். விளங்குதா விளங்கலையா? இதை நீ செய், இது உனக்கு ஆட்டோமேட்டிக்கா நடக்கும். அன்றத சொல்லு. ஐயோ என் ஆத்மாவை பாதுகாத்துன்னு அதுக்காக பிரயாசப்பட்டு என்ன செய்யணும் பல விதத்துல அங்கேயும் இங்கேயும் ஓடி அடைய வேண்டியது இல்லை. ஆண்டு சொல்லிட்டாரு, எப்போ உன் ஆத்மா அழிவுக்கு போகாம காக்கணும்னா நீ வசனத்தை காத்துக்கொள். உன் ஆத்மா அழிக்கப்படாம காக்கப்படுவதற்கு வசனத்தை நாம் காக்க வேண்டும். ஏன்னா ஆத்மாவுக்கு விரோதமாக செயல்படுவதற்கு பிசாசானவன் பல விதத்துல நம்ம செயல்படுவான். எப்ப நம்ம ஆத்மா அழிவுக்கு காரணமா இருப்போம்னா நம்ம சுயத்துக்கு இடம் கொடுக்கும் போதுதான். சுயத்துக்கு இடம் கொடுக்கும் போதுதான் ஆத்மா அழிக்கப்படுவதற்கு நாம் காரணமாக மாறுகிறோம். அப்ப அந்த சுயம் உள்ள வராமல் தடை பண்ணினாலே ஆத்மா காக்கப்பட்டோம். ஏன்னா வேதவசனம் அப்படிதான் சொல்லு, அவன் தன் சுய இச்சையினால் இழுக்கப்பட்டு சிக்குண்டு சோதிக்கப்படுகிறான் என்றுதான் வேதம் சொல்லு. அப்போ நாம இஷ்டப்படி சில காரியங்களை நாம் இங்க தெரிந்தெடுப்பதனால்தான், அதற்கு இடம் கொடுப்பதனால்தான். ஏன்னா நல்லா கவனிக்கணும், பிசாசானவன் தப்புன்னு உள்ள நமக்குள்ள நுழையவே முடியாது. நல்லா கவனிச்சுடுங்க. நம்ம இடம் கொடுக்காம அவனால உள்ள வரவே முடியாது. அப்படிதான் நம்மளை உருவாக்கி இருக்க, நம்முடைய இருதயத்தை உருவாக்கி இருக்கிற. விளங்குதா விளங்கலையா? ஆண்டவரா இயேசு கிறிஸ்து இதோ வாசப்படியிலிருந்து கதவை என்ன செய்றேங்கிறாரு, தட்டுகிறேங்கிறாரு. அப்ப இடம் கொடுப்பதற்கு நாம் அனுமதித்தால் மட்டுமே, நாம் அனுமதி கொடுத்தால் மட்டுமே பிசாசானவனும் உள்ள வர முடியிருக்கு, ஆண்டவரும் உள்ள வர முடியாது. அப்படி ஆண்டவர் உருவாக்கிறார். ஏன் எதுக்காக இப்படி செஞ்சாருன்னா, நீ மனதார என்னை ஏற்றுக்கொள்ளுகிறியான்னு பாப்பார் ஆண்டவர். தேவைக்காக ஏற்றுக்கொள்ளுகிறியா, கஷ்டப்பட்டு ஏற்றுக்கொள்ளுகிறியா, நான் உன்னிடத்துல அன்பு கூர்ந்துதான் உனக்கு அவ்வளவு செஞ்சிருக்கேன், நீயும் என்னிடத்தில் அன்பு கூறுகிறாயா என்பதை ஆண்டவர் அறிவதற்காக தான் இந்த மாதிரி படைத்திருக்கோம். அப்போ உண்மை உள்ளவர்கள் என்று தெரிஞ்சுக்கணும். நல்லா கவனிக்கணும். இப்ப வலுக்கட்டாயமா ஆண்டவருடைய இருதயத்துல உட்கார முடியும். ஏன்னா அவர் உருவாக்குனவர். அப்படி ஆண்டவர் இருதயத்தை படிச்சிருக்கலாம். ஆனா ஏன் அப்படின்னா, நீ உண்மையா என்னை தேடுகிறாயா, உண்மையா என்னை பின்பற்றுகிறாயா, உண்மையா எனக்கு பிரியமா நீ நடக்கணும்னு ஆசைப்படுகிறாயா என்பதை அறிந்து கொள்வதற்காக ஆண்டவர் சொல்லாரு, கதவை தட்டுறேங்கிறார். அப்ப இந்த நல்லா கவனிக்கணும். அப்ப இந்த ஆத்மா அழிவில் இருந்து நம்ம மீட்கப்படுவணும்னா நான் வசனத்தை காத்துக்கொள்ளணும். நான் எதற்காக என் இருதய கதவை நான் திறந்து வைத்திருக்கிறேன்? தேவனுக்காகவா, தேவனுடைய வார்த்தைக்காகவா, இல்ல உலகத்துக்காகவா, உலக விருப்பத்துக்காகவா, எதற்கு என் இருதயம் திறக்கப்பட்டிருக்கு? அப்ப ஆண்டவர் ஏற்கனவே ஆண்டவர் வசனம் தெளிவா சொல்கிறது, உனக்கு முன்பாக ஜீவனையும் மரணத்தையும் நன்மையும் தீமையும் உனக்கு முன்னால வச்சிருக்கேன், நீ எது வேணுமா தேர்ந்தெடுத்துக்கலாம். இருக்கா இல்லையா? புரியுதா உங்களுக்கு? மரணத்தையும் நமக்கு முன்னால ஆண்டவர் வச்சிருக்கிறேங்கிறாரு. அப்ப தெரிந்தெடுக்கிற ஒரு பாத்திரமா நம்ம வைத்திருக்கிறார். அப்ப நாம் தெரிந்தெடுக்கிறதற்கு நான் எதற்கு இடம் கொடுக்கிறேன்? அப்ப ஆண்டவர் சொல்லுகிற வேத வசனம் என்ன தெளிவா கற்றுக் கொடுக்குறதுன்னா, ஆண்டவர் சொல்றாரு, நீ ஆவிக்கு ஏற்றபடி நடந்து கொள்ளுங்கள், அப்பொழுது மாம்ச இச்சையை நிறைவேற்றாதிருப்பீர்கள். அப்போ கலாத்தியர்ல 6ஆம் இந்த வார்த்தை சொல்லுங்க, ஆவிக்கேற்றபடி நாம் நடக்கிறோமா, ஆவிக்கேற்றபடி நாம் நடக்கிறோமா என்பதை கொஞ்சம் யோசித்து பார்க்கணும். அப்போ நம்முடைய கரங்கள்ல தான் ஆண்டவர் இந்த காரியத்தை ஒப்பு கொடுத்திருக்கிறார். நீ எதை தேர்ந்தெடுக்கிற, எந்த காரியத்தை நீ பண்ண போகிற என்பதை குறித்து ஆண்டவர் தெளிவா நம்மோடு கூட பேசுறதை நாம் பார்க்க முடியும்.
ஏன்னா இந்த கலாத்தியர் 5ஆம் அதிகாரத்துல இந்த வார்த்தை தெளிவா சொல்லுகிறது. ஆவியினால நீங்க நடத்தப்படுங்க, ஆவி கேட்டபடி நடந்து கொள்ளுங்கள், அப்பொழுது மாம்ச இச்சையை நிறைவேற்றாதுருவோம். அது நம்ம அதே போலதான் கலாத்தியர் 5ஆம் அதிகாரத்தை நம்ம பார்க்க முடியும். அநேக காரியங்களை நமக்கு வேத வசனத்தின் மூலமாக ஆண்டவர் கற்றுக் கொடுக்கிறார். நீ எதை தேர்ந்தெடுக்கிற? அப்பொழுது இந்த ஆத்மா அழிவில் இருந்து காக்கப்படணும்னா நான் வசனத்தை காக்கணும். நான் வசனத்துக்கு காக்கணும்னா நான் என்ன தெரியும், ஏன் இந்த அளவுக்கு காக்கணும்? ஆத்மா அழிஞ்சு போயிடக்கூடாதுக்கு காக்கணும் அப்படின்னா, காத்துக்கொள்ளணும் அப்படின்னா எதற்காக நான் காத்துக்கொள்ள வேண்டும்? ஏன் ஆத்மா எப்படி அழிக்கப்படும்? ஏன் ஸ்ட்ராங் படுத்த சொல்றாரு? ஆத்மா காக்கப்படணும்னா நீ ஏன் வசனத்தை காக்கணுங்கும் போது ஒரு வசனத்தை கூட வாசிச்சீங்கன்னா உங்களுக்கு சுலபமா புரியும். நாகும் 2ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தை வாசிங்க. நாகும் 2ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தை வாசிங்க. சிதறடிக்கிறவன் உன் முகத்துக்கு முன்பாக வருகிறான், அரணை காத்துக்கொள், வழியை காவல் பண்ணு, அறையை கெட்டியாய் கட்டிக்கொள், உன் பலன் மிகவும் ஸ்திரப்படுத்து. யார் உள்ள வரான்னு சொல்லப்படுது? சிதறடிக்கிறவன். அதனாலதான் அன்று இந்த வார்த்தை தெளிவா, சிதறடிக்கிறவன் உன் முகத்துக்கு முன்பாக வருகிறான், அதனால நீ என்ன செய்ய? அரணை காத்துக்கொள். அரணைங்கும் போது நம்ம சுற்றில இருக்கிற ஒரு காமன் சோர் போலதான், எங்கமே வீக் இல்லாம நீ லாக் பண்ணி வச்சுக்கோங்கிறார். சிதறடிக்கிறவன் அவன் எப்படிப்பட்டவன் யோசிச்சுப்பாரு. சேர்க்கிறவன் அல்ல, சிதறடிக்கிறவன். ஒன்றும் இல்லாம நம்மளை ஆக்குவதற்காக வருகிறவன் தான் சிதறடிக்கிறவன். அது யாரு? பிசாசானவன். அரண்ங்கும் போது வேத வசனம். வசனம் என்னும் பாட்டு படிக்கணும்ல, வசனம் என்னும் வேலியாலே காத்துக்கொள்ளும் இல்லையா? வசனம் கொடுக்கப்பட்ட ஒரு வேலி, அந்த அரணை நீ காத்துக்கொள். அதே நேரத்துல வழியை காவல் பண்ணு. யோசிச்சேரு, வசனம் என்கிட்ட இருக்கான்ங்கிறத ரொம்ப கவனமா இருக்கணும். அதான் வசனம் என்கிட்ட இருக்கான்னு கூடாது, இப்ப என்கிட்ட இருக்கான். அறையை கட்டியாக கட்டிக்கொள், உன் பலன் மிகவும் ஸ்திரப்படுத்து, விசுவாசத்தை பலப்படுத்து. ஏன்னா சிதறடிக்கிறவன் வேற உனக்கு முன்பா வந்துட்டான், அதனால நீ கொஞ்சம் கவனமா இருங்கிறார். யார் மூலம் ஆத்மா அழிவு வருங்கிறது உங்களுக்கு புரியுதா? அரணை காத்துக்கொள். சிதறடிக்கிறவன் உனக்கு முன்பாக வந்திருக்கிறான்னு நல்லா கவனிச்சுக்கணும். எதிரி உனக்கு எதிராக வர ரொம்ப கவனமா இருப்பான். ஆனா சிதறடிக்கிறவங்க போது வஞ்சிக்கிறவன் ரொம்ப கேர்ஃபுல்லா இரு அப்படிங்கிறாரு. விளங்குதான் விளங்கலையா? எதிரிங்கும் போது மறைமுகமா தான் உன்னை வீழ்த்தன்னு நினைப்பா, அப்படித்தானே? அவனுடைய நம்ம புரிஞ்சுக்கணும். எதிரி மறைமுகமா செயல்படுவான். இவன் எப்படி வரான்? எப்படி வருவான்னு போட்டிருக்கு, முகத்துக்கு முன்பாக நேரடியா வருவான். புரியுதா புரியலையா? ஆனா தந்திரவாதி என்ன செய்வான்னா நேரடியா வருவான். நம்மள வீழ்த்துறதே தெரியாது, கவனமா இருக்குங்கிறாரு ஆண்டவர். உன்னை வீழ்த்துறதே தெரியாது. நீ நினைச்சுக்கிட்ட பயங்காட்டிட்டு பயங்கரமா வருவான் போல, அதனால நம்ம நல்ல அப்படின்னா நீ ஈஸியா நம்ம தான் லாக் பண்ணிடுவோம் மேம் இல்லையா? இப்ப ஊருக்குள்ள திடீர்னு ஓடையில முன்னால பாத்தீங்கன்னா கரடி பூத்துட்டாங்க, எல்லாம் சேஃப்டியா இருக்குன்னு ஒரு அலௌன்ஸ் பண்ணோன்னே டக்கு டக்குன்னு எல்லாரும் வீட்டை பூட்டிட்டு உள்ளுக்குள்ள அமைதியா உட்காந்துருக்கிறோம். எல்லா கதவையும் பூட்டி லாக் பண்ணி அது எங்கோடையும் வர முடியாது. ஏன்னா அது எப்பனாலும் வரும், ரொம்ப கவனமா இருக்கணும். அது மோசமானது, திடீர்னு எங்க இருந்தாலும் வந்துடும், நம்மளை பாதிக்க பண்ணும் அப்படின்னு சொல்லி. சரிதானா? இன்னைக்கு ஆண்டவர் நம்ம கற்றுக் கொடுக்கும் பொழுது இவன் மறைமுகமா செயல்பட மாட்டான். மறைமுகமா என்ன செய்ய மாட்டான்? சரி, நேரடியா செயல்பட மாட்டான். மறைமுகமாய் செயல்படுகிறத நம்ம பார்க்க முடியும். மறைமுகமா செயல்படுகிறத பார்க்க முடியும். ஆனா ரொம்ப கவனமா கத்துக்கொள்ளணும். ஏன்னா இவன் செயல்பாடுகள் ரொம்ப கவனமா இருக்கணும். அதனாலதான் சொல்றாரு ஆண்டவர், உன் அரணை நீ காத்து கொள்ளுங்கிறாரு. ஏன்னா இதெல்லாம் ஒரு பிரச்சனை இல்லையே, இதுல என்ன இருக்கு அப்படின்னு நினைக்கிறதெல்லாம் உன்னை வீழ்த்துருவான். அவன் ஆத்மா இன்னைக்கு விழுந்து போற காரணம் என்ன? ஏவாள்கிட்ட பிசாசானவன் நேரடியா வந்தான், முகத்துக்கு முன்பாக வந்தான். அவன் பயங்கரமா மிரட்டல் விட்டானா, ஆசை வார்த்தை கூறினானா? விளங்குதா? இதான் சிதறடிக்கிறவன். சிதறடிக்கிறவன் எதிர்த்து வர மாட்டான், மறைமுகமா உன்னை வீழ்த்த பார்ப்பான். ஆனா இந்த சிதறடிக்கிறவங்க ரொம்ப கவனம். உனக்கு முன்பாக வந்திருக்கிறான்னா அதைத்தான் ஆண்ட சொல்ல, உனக்கு முன்பாக வந்திருக்கானா நீ கொஞ்சம் கவனமா இருப்பா அப்படிங்கிறாரு. சிதறடிக்கிறவன் உன் முகத்துக்கு முன்பாக வருகிறான்.
ஏன்னா அவனை பத்தி உனக்கு சிதறடிக்க மாதிரியே தெரியாது. ஈஸியா உன்னை வீழ்த்துறது போல, உனக்கு பிரியமானபடி நடக்கிறது போல, உனக்கு தெரிஞ்சதை உனக்குள்ள விருப்பமானதை சொல்றது போல, உனக்கு நன்மையை சொல்வது போல வருவான். உன் அரணை காத்துக்கொள்ளுங்கிறாரு. ஒண்டி வசனத்தால வேலி அடைச்சு வச்சிருக்கல, அதை காத்துக்கொள்ளுங்கிறாரு. ஏன்னா அது உள்ள வந்துட்டுன்னா வசனம் வெளியே போயிரும். கவனம். புரியுதா உங்களுக்கு? அதனாலதான் சங்கீதக்காரன் ஒரு காரியத்தை சொல்றவர் போல நீதிமொழிகள் ஒரு வசனத்தை கூட நம்ம பார்க்க முடியும். நிறைய காரியங்களை தேவன் நமக்கு கற்றுக் கொடுக்கிற நிறைய காரியங்கள் உண்டு. இப்போ சங்கீதத்துல ஒரு வசனம் கூட நீங்க வாசிங்கன்னா ஈஸியா புரியும். சங்கீதம் 34:13 வாசிங்க. சங்கீதம் 34 13 வசனத்தை வாசிங்க. உன் நாவை பொல்லாப்புக்கும் உதடுகளை கபட்டு வசனிப்புக்கும் விலக்கி காத்துக்கொள். என்ன செய்யணுமா? உன் நாவை பொல்லாப்புக்கும் உதடுகளை கபட்டு வசனிப்புக்கும் விலக்கி காத்துக்கொள். விலக்கி காத்துக்கொள். உன் நாவை பொல்லாப்புக்கும் உன் உதடுகளை கபட்டு வசனிப்புக்கும் என்ன செய்யும்? விலக்கி காத்துக்கொள். அரணை காட்டுறேன்னா இதுதான். வசனம் உனக்குள்ள ஃபுல்லா இருக்கலாம், ஆனா உன்னை வீழ்த்துறதற்கு உனக்கு முன்பாக வரான் பத்தியா சிதறடிக்கிறவன். உன் நாவுனாலதான் உன்னை வீழ்த்த பார்ப்பான். ஏவாள்கிட்ட நாவுனால, வார்த்தையினாலதானே வீழ்த்த பண்ணா. புரியுதா புரியலையா? உன் நாவுனால ரொம்ப கவனமா இருங்கிறாரு ஆண்டவர். அதான் உன் நாவை பொல்லாப்புக்கும் உன் உதடுகளை கபட்டு வசனிப்புக்கும் விலக்கி காத்துக்கொள். ஏன்னா நயமா பேசுவான், கோபப்பட வைப்பான். புரியுதா புரியலையா? நயமாய் பேசுதல் வரும், கோபப்பட வைக்கிற வார்த்தை வரும். எல்லாத்தையும் கொஞ்சம் கவனமா இருக்கணும். அதனாலதான் சங்கீதக்காரன் நிறைய காரியத்துல சொல்லுவான். ஒரு காரியங்களை பார்க்கும் பொழுது துன்மார்க்கர் இருக்கும் மட்டும் என்ன செய்வானா? நாவை கடிவாளத்தினால் அடக்கி வைப்பேன். இதுதான் எனக்கு முன்னால் அவன் இருக்க வரைக்கும் அதுதான் சிதறடிக்கிறவன். அவன் தான் சிதறடிக்கிறவன். அவன் என்ன செய்வான்? எப்ப நம்மளை வீழ்த்தலான்னு நினைப்பான். அதனாலதான் ஆண்டவர் சொல்லுவாரு. அதை சங்கீதம் 39:1 வாசிங்க. சங்கீதம் 39 1வது வசனத்தை வாசிங்க. என் நாவினால் பாவம் செய்யாதபடிக்கு நான் என் வழியை காத்து துன்மார்க்கன் எனக்கு முன்பாக இருக்க மட்டும் என் வாயை கடிவாளத்தால் அடக்கி வைப்பேன் என்றேன். விளங்குதா? வசனத்தை காத்து கொள்றதுக்கும் உன் வாயை அடக்கி இருப்பதுதான். வசனத்தை காத்து கொள்றதுன்னா என்னன்னா, உன்னை கொஞ்சம் சேஃப்டியா காத்து கொள்ளுங்கிறாரு ஆண்டவர். நீ பாவம் செய்யறதுக்கு உன்னை வீழ்த்துறதுக்கு இதுக்குதான் அதை சொல்றாரு. ரொம்ப கவனம். வசனத்தை காக்கணும்னா நீங்க என்ன செய்யணும்? தேவையில்லாத நம்ம இடத்துல பேசக்கூடாது. புரியுதா? இன்னைக்கு நம்ம நிறைய நேரத்துல தேவையில்லாத இடத்துல பேசுறதுனாலதான் பிரச்சனை. ஆத்மாவன் ஐயோ ஏன் தான் பேசணுமோ அன்னைக்குதான் பிரச்சனை ஆயிடுச்சு. நாம காத்துக்கொள். இதனாலதான் நான் பாவம் செய்ய வேண்டிய சூழ்நிலை வந்துச்சு. இன்னைக்கு அநேகர் வாலிப பிள்ளைகளும் சரி, அநேக இடத்துல நம்ம விழுந்து போறதுக்கு காரணம் நான் பாவம் செஞ்சுட்டு ஏன் இப்படி செஞ்சோம் அப்படிங்கிறதுனா அந்த வார்த்தை தான் ரொம்ப கவனமா இருக்கும். துன்மார்க்கன் இருக்கும் மட்டும் ரொம்ப கவனமா இருக்கு. ஏன்னா அது சிதறடிக்கணும். உன் முகத்துக்கு முன்பா வந்திருக்கான். உன்னை எப்படியாவது சிதறடிக்கணுங்கிறது அவனுடைய ஃபுல் பிளானுமே அதுதான். உன்னை எப்படியாவது வீழ்த்திடணும். ஏன்னா நீ அரணை வச்சிருக்க. உன் அரணை தகர்க்கணும்னா உன் கூட பேசணும். அதனாலதான் இன்னைக்கு ஆண்டவர் இன்னைக்கு தெளிவா நம்மோடு கூட பேசுகிறா. எப்பா வசனத்தை ரொம்ப நீ கவனமா காத்து. உன் ஆத்துமா காக்கப்படணும்னா நீ வசனத்தை காத்துக்கொள்ளுதான் ஒண்ணும். வசனத்தை எப்படி காத்துக்கொள்ள? நீ தீமையான காரியத்தை பேசுவதற்கும் அல்லது தீமையான காரியத்தை பார்க்கறதுக்கு நீ இடம் கொடுக்காமல் இருந்தானாலே வசனத்தை காத்துக்கொள்ளுவ. புரியுதா புரியலையா? தீமைக்கும் தீமை செய்யும் நபருக்கும் சரிதானா இடம் கொடுக்காமல் இருக்கும் போது வசனம் காக்கப்படுது. புரியுதா புரியலையா? இடம் கொடுக்காம இருக்கும் போதுதான் நம்ம செய்யறோம் என்ன செய்யுது? வசனம் காக்கப்படுகிறது. ஏன்னா உன்ட வசனம் இருக்கு, அது காக்கப்படணும். அதை வீழ்த்துறதுக்கு பிசாசு இப்படி ஒரு தந்திரத்தை கொண்டு வருகிறான். ரொம்ப கவனம். நீ தீமைக்கும் தீமை செய்யற நபர்களுக்கும் எச்சரிக்கையாரு. ஏவாள் அந்த இடத்துல என்ன செஞ்சுட்டா, அந்த இடத்துல தீமை செய்யற நபர்களோடு சில காரியங்களை ஷேர் பண்ணும் போதுதான் இன்னைக்கு பிரச்சனை உண்டாகும். என்னுடைய ஐக்கியம் எப்படிப்பட்டவர்களோடு இருக்கு. அதனாலதான் ஆண்டவர் சொல்றாரு, எப்பா சிதறடிக்க வாரா, நீ தேவனுடைய பிள்ளைன்னு தெரிஞ்சுதான் வாரா. நல்லா கவனிக்கணும். தேவனுடைய பிள்ளை உனக்கு வசனம் இருக்குன்னு தெரிஞ்சுதான் வரான். அதனால எச்சரிக்கையாரு.
அதனால உன்னை நீ கண்டுகொள். இந்த இடத்துல இவங்களோட பேசும்போது செயல்படும் போது அதுல பாவம் உண்டாருன்னா அதை விட்டு தூர வாங்குறாரு ஆண்டவர். அதனாலதான் அந்த சங்கீதக்காரர் தாவீது சொல்லும்போது, என் நாவினால் பாவம் செய்யாதபடிக்கு நான் என் வழிகளை காத்து துன்மார்க்கன் எனக்கு முன்பாக இருக்கும் மட்டும் என் வாயை கடிவாளத்தினால் அடக்கி வைக்கிறேன். என் வாயை கடிவாளத்தினால் அடக்கி வைக்கிறேங்கிற துன்மார்க்கர் இருக்கும் மட்டும் எனக்கு இந்த காரியங்கள். அப்ப ரொம்ப கவனமா இருக்கணும். ஏன்னா ஆத்துமா அழிவிலிருந்து காக்கப்படுவதற்கு நாம தான் சில நேரத்துல இடம் கொடுத்துருக்கோம். அதனாலதான் இன்னைக்கு சொல்லப்பட்டதுல தன் சுயத்தினாலதான் நம்ம போய் விழுந்துட்டு இருக்கிறோம். சுயத்தினாலதான் போய் விழுந்துட்டு இருக்கிறோம். நம்முடைய இதுல என்ன தப்பு இருக்கு, இதுல என்ன இருக்கு? ஆண்டவர் சொல்றாரு, எப்பா உன்னை சுற்றிலும் நீ வசனத்தால வேலி அடைச்சிருக்க, நல்லதுதான், நீ நல்லா இருக்கு, நல்லா இருக்கிற. ஆனா நீனா போய் தான் நிறைய இடத்துல போய் சிக்கிற. கொஞ்சம் கவனமா இருக்கிற. நீனா போய் சிக்கும் போது அது உன் ஆத்மாவுக்கு தான் இருக்கு. ஆண்டவர் முன்னாடியே எச்சரிப்பு கொடுத்துட்டாரு, சிதறடிக்கிறோம் உனக்கு முன்பாக வந்துட்டான். நல்லா கவனிக்கணும். உன்னை வீழ்த்தணும் எதிரியா நினைக்கிறவன், நேருக்கு நேர் பகைக்கிறவன் உன்னை நேரடியா மோதலுக்கு கவனமா இருப்பான். ஆனால் நய வசனிப்பால் ஏமாத்துறவன் உன்ட்ட நேருக்கு தான் நிற்பான், உன் பக்கத்துலதான் இருப்பான், உன் கூட தான் இருப்பான். கவனமா இருக்கிறாரு ஆண்டவர். சிதறடிக்கிறவன் உனக்கு முன்பாக இருக்கிறான்னு உன் பக்கத்துல இருக்கவன் தானே உனக்கு முன்னால இருக்க முடியும், இல்லையா? இங்க இருந்து அடுத்த ஊர்ல இருக்க நமக்கு முன்னால இருக்கான்னு சொல்ல முடியாது. உண்மையா இல்லையா? நம்ம பக்கத்துல இருக்கவன தான் நமக்கு உனக்கு முன்னாடி இருக்கு. அப்போ உன் பக்கத்துல இருக்க காரியத்தை கவனி. பேசுற நபர், நம்ம கூட இருக்கிற நபர் எதை குறித்து பேசுறாங்க, நான் எதற்கு அவங்களோட ஆலோசனை கொடுக்கிறேன், எதற்காக இந்த காரியத்துல ஆலோசனைக்கு நான் இடம் கொடுக்குறேன்னு கொஞ்சம் கவனமா இருங்க பாக்கலாம். ரொம்ப கவனம். ஏன் நினைச்சுக்கணுங்களேன், இந்த சின்ன காரியம் இதுல ஒண்ணும் பெருசா தெரியாது, நம்ம தான் கரெக்டா இருக்கோம். இவன் அதாவது நம்ம நெருக்கமானவங்களோட மூலமா தான் பிசாசு இப்ப செயல்படுவான். நெருக்கமானவர் மூலமா தான் நம்ம ஞாபகம் நினைச்சுவோம். நெருக்கமான நபர்களும் எதாவது தீமை செய்யும் நபர், அதாவது எதை பேசுகிறோம், பிறரோடு எதை பேசுகிறோங்கிறதை கொஞ்சம் கவனிக்கணும். புரியுதா? எதை பேசுகிறோங்கிறது ரொம்ப முக்கியம். அது யார நெருக்கமானவர்களிடத்திலையும் சரி. புரியுதா? எதை குறித்து பேசுகிறோம் கவனமா இருங்கிறாரு. ஏன்னா பிசாசு யார் மூலமானாலும் நம்மள பேச முடியும். எப்ப இவன்ட வசனம் இருக்கு, அப்ப அவன் டைரக்டா வர முடியாது, இன்டைரக்டா தான் வருவான். அவன் டைரக்டா என்ன செய்ய மாட்டான், வரமாட்டான். உனக்கு முன்னால வரான்னு நினைச்சிடுங்களேன், அப்ப யாராவது ஒரு நபரை அதுக்குன்னு கொண்டு வந்து வச்சு இவங்க மூலமா பாவத்தை உள்ள கொண்டு வரும். அப்ப அது மூலமா பேச வரும் பொழுது அது இருதயத்துல உள்ள போகும்போது ஆட்டோமேட்டிக்கா உள்ள வந்துடும். வசனத்தை நம்ம அரணை தகர்த்து ஒரு சூழ்நிலைக்கு நாம் தள்ளப்படுவோம். அதனால ரொம்ப கவனமா இரு அப்படிங்கிறது தான் ஆண்டவர் சொல்றாரு. அப்ப ஆத்துமா அழிவில் இருந்து காக்கப்படணும்னா நான் வசனத்தை காக்கணும். வசனம் எப்ப காக்கப்படும்? தீமைக்கும் தீமை செய்கிற நபர்களுக்கும் நாம் இடம் கொடுக்காத பட்சத்தில், அல்லது நம்ம நெருக்கமானவர்களோடு பேசும்பொழுது நான் வார்த்தையை கவனமாய் பேசும்போது அங்க ஆத்துமா காக்கப்படுகிறதை நாம் பார்க்க முடியும். ஆகவே இந்த நாளிலும் ஆண்டவர் நம்மோடு கூட பேசின வார்த்தைக்கு செவி கொடுத்து ஆத்துமா அழிவிலிருந்து மீட்கப்படுவதற்கு அல்லது காக்கப்படுவதற்கு வசனத்தை காத்துக்கொள்ளும். எப்படி துன்மார்க்கன் எப்படி பேசினாலும் நயமாய் பேசுவான், சிதறடிக்கிறவன் நேரடியா மோத மாட்டான், நமக்கு நெருக்கமானவர் மூலமாய் மறைமுகமாய் பேசுவான், மறைமுகமாய் செயல்படுவான். நான் பேசுற ஒரு காரியத்தை ரொம்ப கவனமா இருக்கும், என் நாவை காத்து கொள்ளணும். ஒருத்தர் குறித்து ஒருத்தர் பயங்கரமா பேசுறாங்க, நம்மளும் கூட சேர்ந்து ஆமா போட்டு இருக்கக்கூடாது. தேவனுக்கு பிரியமில்லாத நம்ம பேசுறது ஒரு காரியம் வந்துச்சுன்னா அதை நம்ம காத்து கொள்ளணும். வேண்டாம், இது எனக்குள்ள சுற்றி ஆத்மாவை அழிக்கிறதுக்கு விரோதமா வருகிறது, தேவனுக்கு பிரியமில்லாத செய்ய எனக்கு வைக்க வருகிறது என்று சொல்லி நாம அதை ஞானமாய் செயல்படுப்போமானால் நம்முடைய ஆத்துமா காக்கப்படும். இதனால வசனமும் நம்மளை நினைச்சிடும். நாமும் வசனத்தை காப்போம். வசனம் எங்கு காக்கப்படுகிறதோ அங்க ஆத்துமா காக்கப்படும். கர்த்தர் இந்த வார்த்தைகளை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். ஜெபா. அன்பின் ஆண்டவரே, நன்றி செலுத்துற இயேசப்பா, இந்த நாளிலும் நீர் எங்களோடு பேசின வார்த்தைகளுக்காக ஸ்தோத்திரம். ஏன் வசனத்தை காத்துக்கொள்ளணுங்கிற தலைப்புல இன்னைக்கு 3வது காரியத்தை கற்றுக்கிட்டு, ஆத்துமா அழிவில் இருந்து காக்கப்படும்னா, ஆத்துமா காக்கப்பட வேண்டுமானால் நான் வசனத்தை காக்க வேண்டும். வசனத்தை காக்க வேண்டும். வசனத்தை காக்கிறதுனா என்ன? வசனத்தை நம்ம அன்படி நடக்கிறதுங்கள. ஆனா என்ன சொல்றாரு ஆண்டவர், இன்றைக்கு கற்றுக் கொடுத்த காரியம் கொஞ்சம் வித்தியாசமானது. வசனத்தை எப்படி காக்கணும் அப்படின்னா, தீமைக்கு இடம் கொடுக்காம நான் வசனத்தை, தீமைக்கு இடம் கொடுக்காமல் இருந்தாலே நான் வசனத்தை காத்துக்கொள்கிறேங்கிறார். எப்படிப்பட்ட ஒரு சத்தியம்! ஏன்னா சிதறடிக்கிறவன் எதிரி மறைமுகமா செயல்பட மாட்டான், ஆனா தந்திரமா செயல்படுவன் தான் சிதறடிக்கிறவன். சிதறடிக்கிறவன் என்று சொல்லும் பொழுது அவன் தந்திரமாய் செயல்படுகிறதை நாம் பார்க்க முடியும்.
நமக்கு நெருக்கமானவர்கள் மூலமா பேசுவாங்க. அதனாலதான் அந்த தீமைக்கும் தீமை செய்கிற நபர்களுக்கும், ஒருவேளை நம்மளை கோவப்படுத்துறதுக்காக தீமை செய்கிற நபர்கள் மூலமாய் நமக்கு பிரியமுள்ள வார்த்தையை பேசி நம்மளை கோவப்பட வைக்கலாம். இல்லைன்னா நம்மளை நெருக்கமானவர்கள் மூலமாக நயவசனப்பா பேச முடியும். நீ எதற்கும் இடம் கொடுத்துறாரு, அமைதியா இருங்கிறாரு. ஏன்னா வசனத்தை காத்துக்கொள்ளணும். நீ வசனம் எங்கு காக்கப்படுகிறதோ அங்க ஆத்மா நிச்சயமா காக்கப்படும். இதுதான் தேவனுடைய செயல் திட்டம். ஆகவே இந்த நாளிலும் தேவன் நம்ம கற்றுக் கொடுத்தபடி பொல்லாப்புக்கும் நயவசனிப்புக்கும் நம்ம இடம் கொடுக்காதபடி காப்போமானால் நிச்சயமா நம்மோடு கூட இருந்து பெரிய காரியங்களை செய்கிறது உறுதி. கர்த்தாவே, இந்த நாளிலும் நீர் எங்களோடு பேசின வார்த்தைகளுக்கு நன்றியை தப்பா. இந்த வார்த்தையின் அடிப்படையில உங்களுடைய சமூகத்துல எங்களை கற்றுக் கொடுத்ததுக்காய் ஸ்தோத்திரம். இதை கேட்ட பிள்ளைங்க, கேட்கப்படுற பிள்ளைங்களை வாழ்விலும் ஆண்டவரே சிதறடிக்கிறவனுக்கு முன்பாக ஞானமாய் நடந்து ஆண்டவரே பிசாசான தந்திரங்களுக்கு ஜெயிக்கிறதுக்கு ஒவ்வொரு பிள்ளைகளுக்கு அந்த விசேஷித்த ஞானத்தை எங்க ஒவ்வொருவருக்கும் தரும்படியாச்சு வைக்கிறோம். கேட்ட சத்தின்படி நாங்கள் அணர்ந்து அநேருக்கு நாங்கள் பிரயோஜனமாய் வாழ்ந்து எங்க ஆத்மாவை காத்துக்கொள்ள கர்த்தர் உதவி செய்யும். அப்படி செய்யறதுக்கா நன்றி. விசுவாசிக்கிறோம், பலப்படுத்துகிறோம். துதிகான மகிமை எல்லாம் கேட்கும். ஏசு கிறிஸ்து முடிஞ்சு ஜெபிக்கிறேங்க ஜீவன்ல நல்ல பிதாவே. ஆமேன்.